Hello Bangtan buddies, நான் சிம் பேசுகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் வேர் ஃபைன் அண்ட் குட் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஜிமின்கான ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஆக்சுவலி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சீன்ஸ் இல்லைனா வந்து இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே வார்மீஸ். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாமா? இது வந்து இமேஜினேஷன் ஸ்டோரி தான், யாரும் ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஜிமின் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர், அட் த சேம் டைம் வந்து கிரிக்கெட் பிளேயரும் கூட. ஒய்என் நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், யார் அப்படின்னா வந்து ஜேகே. ஸோ ஜேகே வந்து படிக்கிற டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களையும் சேர்த்துருப்பாங்க. ஸோ இப்போ அவன் வந்து உங்களுக்கு சீனியர். அவங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிரகனா, பிராஷிகா அப்படிங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜேகேயும் வந்து சிஸ்டர் அண்ட் பிரதர், நாங்கள் கோடிஷன் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து காட்டிக்கவே மாட்டீங்க என்றைக்குமே. பேர் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே உள்ளே போகலாண்டா, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு காலேஜோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ரூம் தான் காட்டுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட் தான்டா. ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லி சொன்னோன்னே ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மென்ஷன் பண்ணலன்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. லைக் மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு பர்சன் வந்து உட்காந்துருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைடா, ஜிமின் தாண்டா. ஜிமின் வந்து இங்கே ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறதுக்காக ரெஸ்யூமெல்லாம் கொடுத்துருப்பான். கொடுத்தா அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி இந்த டேட்டில் தான் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் வந்து வெயிட் பண்ணுறான். எதுக்காகனா கிளாஸ் அலாட்மெண்ட்டுக்காக, எந்த கிளாஸில் வந்து போடலாங்கிற ஒரு ரீசனுக்காக வந்து அவனை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் ஸ்டாஃப் ரூமில் வந்து வெயிட் பண்ணுறான். ஸோ இப்போது நீங்கள் வந்து என்ட்ரி ஆகுறீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டர் முடிச்சிருப்பீங்க. ரிசல்ட் வந்திருக்கும். ரிசல்ட் வந்ததுனால ஒரு 1 வீக்கில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்போம்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஆல்ரெடி. இப்போ அந்த 1 வீக் ஆகிட்டு இன்றைக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாரீங்க. உங்களுக்கு சுகா தான் கிளாஸ் இன்சார்ஜ். சுகாவும் ஜிமின் அப்புறம் வந்து ஹெச்ஓடி 3 பேரும் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. ஹெச்ஓடி வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜின் ஒப்பா தான். ஸோ இவங்க 3 பேரும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து சுகாவை பார்த்தோன்னே விஷ் பண்ணுறீங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உள்ளவா அப்படின்னு சொல்லி சுகா கூப்பிட்றாங்க. ஸோ சுகா கூப்பிட்றோன்னு நீங்களும் உங்கள் அப்பாவோட உள்ளே போகிறீங்க. உங்கள் அப்பா பார்த்தோன்னே சுகா எழுந்திரிச்சிட்டு விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்கார வைக்கலாம், ரிசீவ் பண்ணுறாங்க அப்பாவை. ஸோ அட் சேம் டைம் வந்து ஹெச்ஓடிக்கு நீங்கள் வந்து குட் மார்னிங் சொல்கிறீங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி வந்து வெளில போயிடுறாரு. அவர் வேறு வேலையாக இருந்தனால வெளில போயிடுறாரு. இப்போது நீங்கள் ஜிமினை நோட் பண்ணுறீங்க. அவங்க தான் இருக்கான், பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பெருசாக எதுவும் கண்டுக்கல. யாரோ வந்திருக்காங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஒன்று அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கணும், இல்லை அப்படின்னா வந்து வேறு ஏதாச்சும் ஜாபுக்கு தேடி வந்து சாராக இருக்கணும், ப்ரொஃபஸராக இருக்கணும். எல்லாம் எவனாவது இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டில் அசால்ட்டாக அவனை பார்த்துட்டு பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். நீங்கள் திரும்பிக்கிறீங்க. இங்கே சுகா வந்து உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறதுனால நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஸோ அப்போ சுகா வந்து உங்கள் அப்பா கிட்ட வந்து உங்களை பற்றி சொல்கிறான். நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான்டா, அரியர் எதுவும் போடலை, நல்ல ஒரு குட் பர்ஃபார்மர் காலேஜில் ஸ்டடீஸ் வைஸில் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட சைன் வாங்கிட்டு அனுப்பி விட்டுறான். பட் ஜிமின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களையும் உங்கள் அப்பாவையும் தான் அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸ்டார்டிங்கில் வந்ததுலேருந்து அவன் சும்மா சேரில் அவன் மட்டும் உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் போட்டு, பட் என்ன பண்ணணும்னு தெரியாதனால அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் அவங்கள. இப்போது நீங்கள் உங்கள் அப்பா அனுப்பிவிட்டு நீங்கள் அப்படியே கிளாஸ்க்கு போகிறீங்கடா. உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, பிரகா, பிராஷிகா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் 2 பேரை கிட்ட போகிறீங்க. நீங்கள் அவங்க கிட்ட உட்கார போகிறீங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேர் கேட்குறாங்க, ஒய்யன் என்னடி இவ்வளோ லேட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பிரகா கேட்குறா. அது ஒன்றும் இல்லடி, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் சொன்னாங்கல்ல, இப்போ தான் அப்பாவை கூப்பிட்டு வந்தேன், சைன் போட்டு இப்போ தான் போகிறாங்க, நான் அந்த பக்கம் கிளாஸ்க்கு வரேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். ஓ அப்படியா, எங்கள் வீட்டில் நாளைக்கு தாண்டி வருவாங்க அப்படின்னு சொல்லி பிராஷிகா சொல்கிறா. பிரகா இருந்துட்டு எங்கள் வீட்டில் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடி ஒய்யன், என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கா. அதை விடுடி, இங்கே டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் உட்காந்துருந்தான், அவன் என்ன நியூ ஸ்டாஃபாக என்ன, யாரடி போன வாரம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே அவனாக இருக்குமோ? அப்படி தாண்டி நினைக்கிறேன். வந்து உட்காந்துருக்கான், நல்லா ஃபார்மல்ஸ் போட்டு, நேவி ப்ளூ ஷர்ட்டு, சில்வர் கலந்து கிரே கலரில் ஒரு மாதிரி பேண்ட்டு போட்டு உட்காந்துருக்காண்டி, டக்கின் பண்ணி ப்ராப்பராக உட்காந்துருக்கான். அது போக பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா, ஒரு வேளை அவனாக தான் இருக்கும் போல நீ சொல்கிற மாதிரி. நான் வேறு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்குமோன்னு நினச்சேன்டி. ஆனால் அந்த மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சுற்றினதை. அப்புறம் இருந்தாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறு எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் அவ்வளோ தைரியமாக ஸ்டாஃப் ரூம்குள்ளெல்லாம் வந்து உட்கார மாட்டாங்கடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி இரு பார்ப்போம், யாருன்னு பார்ப்போம்னு சொல்லி பிரகா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே பேசிட்டு நீங்கள் வரல அவங்க கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேருமே அப்படி தான் சேம். 2 பேருமே அரியர் போட மாட்டாங்க. உங்களை மாதிரியே நல்லா படிக்கிறவங்க தான் அவங்களும், நல்லா குட் பர்ஃபார்மர் அந்த மாதிரி தான் சொல்லி 2 பேருமே. இப்போது மொதல் பீரியடே வந்து அவன் வந்து வாரான், ஜிமின் வந்து வாரான். ஹெச்ஓடியும் கூட வராங்க. ஹெச்ஓடி கூட வந்து இவங்க தான் அவங்களோட ப்ரொஃபஸர், இனிமேல் வந்து இவங்க தான் உங்களுக்கு கிளாஸ் இன்சார்ஜ். சுகா சார் வந்து வேறு கிளாஸ்க்கு வந்து இன்சார்ஜாக நாங்கள் போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜின் வந்து போயிடுறாரு. ஹெச்ஓடி அவர் தானே, ஸோ அவர் வந்து போயிடுறாரு. இப்போ ஜிமின் தான் வந்து அவனை இன்ட்ரோ பண்ணுறான். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் பார்க் ஜிமின். நான் தான் உங்களுக்கு இனிமேல் கிளாஸ் இன்சார்ஜ். இனிமேல் நான் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன். ஸோ அது வந்து லேட்டராக நான் சொல்கிறேன். உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை நோட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கால் மூலமாகவோ இல்லை மெசேஜ் மூலமாக என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபீல் ஃப்ரீ. என்னை வந்து டீச்சராக பார்க்காதீங்க, ஓகேங்களா, ஒரு ப்ரொஃபஸராக பார்க்காதீங்க. நீங்கள் அண்ணான்னு கூட கூப்பிடலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒருத்தரையாக கேட்க ஆரம்பிக்கான் கிளாஸில். ஸோ அப்போ உங்கள் டர்ன் வருது இன்ட்ரடியூஸ் பண்ணுற வேண்டியதில். அப்போது நீங்கள் என்னோடய நேம் ஒய்யன் சார், எனக்கு இந்த ஊர் தான்
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க உங்களை. ஸோ உட்கார போகிற நேரத்தில் ஜிமின் வந்து கேட்குறான், இன்றைக்கி காலைல வந்தவங்க தான் உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் சார். என்ன வேலை பார்க்குறாங்க உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு லீ குரூப் கம்பெனியில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ ஓகே ஓகே உட்கார் அப்படின்னு சொல்லி உட்காரேன். ஸோ இப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அன்றைக்கி கிளாஸ் அப்படியே போயிடுது. ஆனால் நீங்கள் ஜிமின் வந்து உங்களை நோட் பண்ணியிருப்பான். அட் த சேம் டைம் வந்து இங்கே ஜிமின் வந்து கிளாஸில் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் ஆகி நல்லா ஜாலியாக பேசி ஃபன் பண்ணி அந்த மாதிரி இருந்திருப்பான். அதனால அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பிடிச்சிருக்கும். அட் த சேம் டைம் வந்து அவங்களோட ஐடியல் டைப்பும் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லைட்டாக பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் அவ்வளோ கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டீங்க. நீங்கள் அது பெருசாக கேர் பண்ணிக்கல. இதே மாதிரி தான் ஜேகேயோட கிளாஸ்லையும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது, இல்லைனா மற்றவங்களை இன்ட்ரோ பண்ணதை கேட்குறது, இந்த மாதிரியே அங்கேயும் ஜாலியாக ஃபன்னாக போயிருக்கு. இதெல்லாம் வந்து ஜங்குக்கு உங்ககிட்டே வந்து கேட்டிருப்பான். இந்த மாதிரி ஒரு சார் வந்து உங்கள் கிளாஸ் இன்சார்ஜாமே புதுசாக வந்தவன் இப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். நீங்களும் இந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அதே எப்படி தான் வந்து உங்கள் காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்து ஜிமின் தான் இன்சார்ஜ். ஏன்னா ஜிமின் வந்து கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிறதுனால வந்து அவனுக்கு வந்து அந்த இன்சார்ஜ் வந்து கொடுத்துட்டாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜிமின் தான் வந்து இன்சார்ஜ் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி வந்து அவன் நேம் லிஸ்ட் வந்து ஒரு கிளாஸாக எடுத்துகிட்டு வரான். உங்கள் கிளாஸ்க்கும் வரான். உங்கள் அண்ணா ஜங்குக்கும் வந்து கிரிக்கெட் பிளேயர் தான். அவனும் நல்லாவே விளையாடுவான். அவனும் அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான். அது கொடுத்துருக்கான். உங்கள் கிளாஸில் நேம் லிஸ்ட் வந்து எடுக்கிறதுக்காக வரான். ஜிமின் வந்து கேட்குறான் இப்போ எல்லாட்டையும், நம்ம காலேஜில் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது, கிரிக்கெட், ஃபுட்பால், அப்புறம் கபடி எல்லாம் நடக்குது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நேம் லிஸ்ட் என்கிட்ட வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னால் 2-3 பசங்க எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லோரும் தனித்தனியாக வேறு இதுக்கு கொடுக்குறாங்க. கிரிக்கெட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாலே அதுக்காண்டி தனித்தனியாக கொடுக்குறாங்க. அது போக இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போகிறான். ஸோ கிரிக்கெட்டில் நேம் கொடுத்தவங்கலாம் இன்றைக்கி சாயங்காலம் ப்ராக்டிஸ்க்கு வந்துடணும் கிரவுண்டுக்கு. ஸோ டைமிங் நான் லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுறேன் குரூப்பில், இல்லைனா வந்து காலேஜ் முடிஞ்சோடனே வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். சொல்லிவிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு போகிறான். உங்களுக்கு அவன் பார்த்துட்டு போனோடனே செம ஷாக்காக இருக்குது. இவன் எப்படி பார்த்துட்டு போகிறான். ஸோ பார்த்துட்டு அவன் திரும்பினதுக்கப்புறம் லைட்டாக சிரிக்கிறான். அவன் முதல்ல சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. ஆக்சுவலி ஜிமின்க்குமே உங்கள் மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் இருந்துக்குண்டா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டை. ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லையா, ஸோ அதை வந்து கண்டிப்பாக காட்ட முடியாது எந்த ஒரு ப்ரொஃபஸர்னாலுமே. ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து அவன் அமைதியாக இருக்கிறான். பட் உங்களை வந்து அவன் அட்மையர் பண்ணுவான், உங்களுக்கு தெரியாது. பட் இப்போ ஸ்மைல் இப்போ வந்து போகிறான், அவங்களை பார்த்துட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு போகிறான். அவன் திரும்பினதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணுறான். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா. ஸோ அப்படி போகிறான். நீங்கள் இப்போ காலேஜெல்லாம் முடிஞ்சால் இப்போ வந்து நீங்கள் நடந்து போகிறீங்க. கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் ப்ராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்கான். அவன் வந்து லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அது வந்து ஏர்லியாகவே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். காலேஜ் முடியதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து வந்துடணும்னு மாதிரி சொல்லியிருப்பான் குரூப்பில். அதனால் எல்லோரும் விளாண்டுட்டு இருக்காங்க. நீங்களும் பிரகா 2 பேர் தான் வந்திருக்கீங்க. இன்றைக்கி வந்து பிராஷிகாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா வரல. நீங்கள் 2 பேர் பேசிகிட்டே போகிறீங்க. பிரகா, என்னடி இது இவ்வளோ ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, எப்படி முடிக்க? வையன், அதான் 2 நாள் லீவ் இருக்குல்லடி, அப்புறம் என்னடி பார்த்துக்கலாண்டி, விடுடி. லீவ் இருந்தால் தூங்க வேண்டாமாடி, என்னடி நீ இப்படி பண்ணுற, நீ என்ன இப்படி பேசுகிற பற்றியா? முடிச்சிடலாண்டி, பார்த்துக்கலாம், விடு வையன், பார்த்துக்கலாம், நீ புலம்பாதடி. எப்படி புலம்பாமல் இருக்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட பேசிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் பேசிட்டு வரதான், நீங்கள் கிரவுண்டு கிட்ட வந்துட்டீங்க. நீங்கள் பேசிட்டு வரதை பார்த்து ஜிமின் வந்து மனசுக்குள்ள நினைக்கான், என்ன நம்மால் வரா, சரி வச்சு ஒம்பளுத்துற விட தான், வேறு வழி இல்லை ஜிமினா சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பையன் வந்து பவுலிங் வந்து பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் வந்து பேட்டிங் பண்ணுறான். வந்து வேகமாக பண்ணனால அந்த பால் வந்து உங்கள் மேலே விழுற மாதிரி வந்துட்டு அவன் ஆடுறது நடு கிரவுண்டில் ஆடுறான். நல்லா பெரிய கிரவுண்டாக இருக்கும். அது உங்கள் மேலே நீங்கள் வந்து கடைசி கிரவுண்டோட எட்ஜில் வந்து தான் நீங்கள் போகிறீங்க. அது அவ்வளோ தூரத்துக்கு பறந்து வருது. நீங்கன்னா பார்த்துட்டு பிரகா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுறீங்க. கண்ணை மூடி கீழே குனிஞ்சிங்க. நீங்கள் கத்துறத பார்த்து பிரகா பயந்துட்டு ஹக் பண்ணிடுறா. ஹக் பண்ணி 2 பேருமே அதே இடத்துல வந்து உட்காந்துருங்க. கண்ணை மூடிட்டு உட்காந்தா அவன் மனசுக்குள்ள நினைக்கான், அத்தானே எப்படி ஜிமின் இது எப்படி மிஸ் ஆகும் அது அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் மனசுக்குள்ளே நினச்சி சிரிக்கிறான். நீங்கன்னா இருந்துட்டு பால் போனதுக்கப்புறம் விழுந்த சத்தம் கேட்டிருக்கும், உங்கள் மேலே விழலன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ டக்குன்னு எந்திரிச்சிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. ஸோ அங்கே உள்ள உங்கள் அண்ணன் ஜங்குக்கும் இருக்கான் இல்லையா, வயன் பால் எடுத்து கொடுத்துட்டு போடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே நீங்கள் பால் எடுத்து கொடுத்துட்டு வேகமாக போயிடுறீங்க. ஜிமினை வந்து முறைச்சிக்கிட்டே போகிறீங்க. அவன் கண்டுக்கிடவே இல்லை, உங்களை பார்க்கவும் இல்லை. இப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகுதுடா. ஏன்னா உங்களுக்கு 1 வீக் லீவ் விட்டுருப்பாங்க. ஏன்னா கண்டினியூஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுனால. இப்போ நீங்கள் காலேஜுக்கு வரீங்க, வந்தால் உங்களுக்கு வந்து தெரிய வருது இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் தான் வந்து கிரிக்கெட் டீமில் வந்து வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அது போக வந்து ஜங்குக்கும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பான். நீங்களும் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, வின் பண்ணியிருக்காங்கல்ல. அதனால் வந்து கோச் கூட வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்கள்ல, அந்த இதெல்லாம் வந்து காட்டியிருப்பான் உங்ககிட்ட. இப்போ நீங்கள் வாரீங்க, அந்த வின் பண்ணதுக்கான ஒரு ஜிமின் வந்து எல்லாத்துக்குமே வந்து கிஃப்ட் கொடுக்குறான். டிஷர்ட் அந்த மாதிரி எல்லா பசங்களுக்கும் யாரெல்லாம் வந்து டீமில் இருந்தாலும் அந்த பசங்களுக்குலாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறான். அதை நீங்களும் நோட் பண்ணுறீங்க. பட் நீங்கள் அதுவும் கண்டுக்கிடலடா. இப்படியே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அது மாதிரி ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுனால உங்களுக்கு கிளாஸஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போது ஜிமின் வந்து கிளாஸ்க்கு திடீர்னு வரான். ஹெச்ஓடியும் கூட வராரு. நம்ம ஜின் கூட வந்து எல்லோரும் நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க, விஷ் பண்ணுறீங்க. அவருக்கு விஷ் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஜின் வந்து, ஸ்டூடெண்ட்ஸ், இவர் வந்து நியூ ப்ரொஃபஸர், இவர் நேம் தயாங், ஜிமினோட ஃப்ரெண்ட்.
நாளைக்கு வந்து இவர் ஜாயின் பண்ணிப்பார், உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஜிமின் அப்புறம் தயாங் 3 பேரும் போயிடுறாங்க. மறுநாள் ஆகுதுடா, தயாங் தான் இப்போ ஃபஸ்ட் பீரியட் கிளாஸ்க்கு வரான். எல்லாரையும் இன்ட்ரோ பண்ண சொல்கிறான். அவனை இன்ட்ரோ பண்ணிக்கிறான். பண்ணதுக்கப்புறம் வந்து அவன் கிளாஸ் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். கிளாஸ் எல்லாம் எடுத்து ஒரு பீரியட்லாம் முடிய போகிற நேரத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்கல்ல, பீரியட் முடிய போகுதுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீயாக விடுவாங்கல்ல, அந்த மாதிரி விடும்போது பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சொல்லி ஈகராக கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி ஜிமின் சார் உங்கள் கிளாஸ்மேட்டா, நீங்கள் ஸ்கூலில் ஒன்றா படிச்சிங்களா காலேஜில் ஒன்றா படிச்சிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நானும் ஜிமினும் பிஜியில் ஒரே கிளாஸ்மேட், அதான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிட்டு போனார், எனக்கு வேறு ஒரு அவனுக்கு வேறு ஒரு அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ட்ரோ பண்ணுறாங்க. தயாங் வந்து வந்த ஒன்டேலே அவன் வந்து நடத்தியிருப்பான். அன்றைக்கி நடத்தினது எல்லாமே வந்து அவன் ஒரு செமினார் மணி எல்லாத்துக்குமே கொடுக்குறான். ஐ மீன் நடத்தியிருப்பான். அவன் நடத்தினதில் வந்து சில சப் டாபிக்ஸ் மட்டும் கொடுக்குறான். கொடுத்தது உங்களுக்கும் ஒன்று கொடுக்குறான், எல்லாத்துக்கும் கொடுக்கல, ஒரு சிலவங்களுக்கு கொடுக்குறான். கொடுத்ததில் நீங்களும் ஒருத்தங்க. நாளைக்கு இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணிட்டு வாங்க, எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறான். நீங்கள் டீட்டெயிலாக எடுத்து வந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்றைக்கி வந்து கிளாஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ அந்த டே வந்து அவன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் போயிடுறான். அந்த டே வந்து அப்படியே போகுது. நீங்கள் வந்து செமினார் நல்லா ப்ரிப்பேர் ஆகுறீங்க, ஜங்குக்கோட ஹெல்ப்போட வந்து ப்ரிப்பேர் ஆகுறீங்க. அப்படியே மார்னிங் ஆகுது, நீங்கள் லேட்டாக வேறு எந்திரிக்கிங்கன்னா நேற்று நைட் லேட்டாக படுத்துருப்பீங்க, லேட்டாக வேறு எந்திரிக்கிறீங்க. டைம் என்ன 7:45 ஐயோ லேட் ஆகுதே, ஐயோ கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறீங்க. அவங்க அம்மா வேறு கத்திக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா காஃபி அப்புறம் வந்து டிஃபன் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சிருக்காங்க. அவங்க ரூமில் வச்சுட்டாங்க. வந்து நீங்கள் லேட்டாக இருந்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா நேற்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால் லேட்டாக இருந்துச்சுப்பான்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வச்சுட்டாங்க. மா காஃபி எங்கம்மா, டிஃபன் எங்கம்மா, வையா நாங்கள் வச்சிருக்கேன் பாருடி, என்னடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கடற்கரைன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேகமாக சாப்பிட்டு நீங்கள் வாட்டில் காலேஜுக்கு கிளம்புறீங்க. காலேஜுக்கு கிளம்புனா அவன் வந்து ஒரு 5th பீரியட் இல்லை 6th பீரியடில் தான் வரான் தயாங்க. அது வரை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த விஷயத்தை, எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணணும், இது ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் மெயின் பாயிண்ட் அந்த மாதிரி சொல்லி ஞாபகம் வச்சுருக்கீங்க. இப்போ ஃபைனலி தயாங்க அவரும் வருது. வந்தால் வந்து கேட்குறான், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டிங்களா, செமினாருக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கும் சார், ஏதோ ஆகிருக்கும், பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லி எனக்கு தெரியணும் இல்லையா, நான் நடத்தது உங்களுக்கு புரியுதா எப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அந்த ஒரு ரீசன் தான் செமினார் சொல்லி கொடுத்தேன். ஸோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஐ திங்க் ஒரு 7 மெம்பர்ஸ் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த 7 மெம்பர்ஸ் நீங்கள் எல்லாருமே போய் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. கடைசி நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் போகிறீங்க, அந்த பக்கத்தில் ஜிமினும் வாரான். வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஐ மீன் தயாங்க தேடி பார்க்குறான். அவன் பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கான். அவன் கை காட்டுனோடனே நீங்கள் நிற்கிறத பார்த்துட்டு அவன் நேராக வந்து உள்ளே உட்காந்துக்கிறான். ஜிமின் வந்து உங்களுக்கு ஜிமினை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, ஐயோ இவர் என்ன இங்கே வந்து உட்கார்றாரு, ஐயோ இன்றைக்கி என்ன விஷயம் வேறு தெரியலையே, நான் சும்மாவே ஒழுங்காக எடுக்க மாட்டேன், இப்போ இவன் வேறு வந்து உட்கார்றானே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் நீங்கள் செமினார் வந்து ஸ்டார்ட் பண்ணால் செமையாக எடுக்கிறீங்க. நீங்கள் மற்றவங்க வந்து நல்லா எடுத்துருவாங்க, பட் அவங்கள விட நீங்கள் ரொம்ப சூப்பராக எடுக்கிறீங்க. எடுக்கிறீங்க. ஆக்சுவலி அவன் தயாங்க தான் பார்க்க வந்திருப்பான் ஜிமின். இந்த மாதிரி நடக்கிறதுனால அவங்க போய் உட்காந்துட்டான். நீங்கள் சூப்பராக எடுத்தோடனே தயாங்கிட்ட வந்து பேசிவிட்டு உங்களுக்கு வந்து வயன் சூப்பராக எடுத்த செமினார் கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போயிட்டான். இதே மாதிரி தான் தயாங்கும் அதே மாதிரி தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு கிளாஸில் மீட் பண்ணலாம் ஓகேங்களா. இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஹோம்ஒர்க் எதுவுமே கிடையாது, எதுவும் நான் கொடுக்கல, நான் நாளைக்கு கிளாஸ் எடுப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பீரியட் இருக்குது எனக்கு, பட் நான் ஃப்ரீ விட்டுறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ இப்படியே வந்து உங்களுக்கு டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. நீங்கள் செமஸ்டர்லாம் முடிச்சு இப்போ வந்து செகண்ட் இயருக்கும் நீங்கள் வந்துடுறீங்க. செகண்ட் இயர் வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிப் மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தயாங் சார் தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தயாங் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் உங்கள் பட்ஜெட்குள்ளே தான் இருக்கும், எல்லோரும் மினிமம் வரதுக்கு பாருங்கள், மேக்ஸிமம் எல்லோரும் வரதுக்கு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுறான். அந்த ட்ரிப்பே ஹோல் ஆர்கனைஸ் பண்ணுறது அவன் தான். மொத்தமே வந்து ஒரு நாள் ட்ரிப் தான். அங்கே போயிட்டு நம்ம பார்த்துட்டு நைட்டு வந்து ரிட்டன் வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவ்வளோ தான் பட்ஜெட் நம்மளோட இதுக்கு மட்டும்தான். அது போக ஃபுட்டும் வந்து நம்ம அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த டேட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டை வந்து சொல்கிறான். உங்களுக்கு போக வேணாமன்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பிராஷிகாட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க. டூருக்கு போகுமா எப்படி, போகலாம், சும்மா சுற்றி பார்க்குறது தானே, 1 டே தானே, போயிட்டு வருவோம், நீ கேட்டுப்பாரு வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளுக்கு 2 பேரும். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபைனலாக பேரும் கொடுத்துட்றீங்க. அந்த நாளும் வந்துடுது, டூர் கூப்பிட்டு போகிற அந்த நாளும் வந்துடுது. நாளும் வந்தால் நீங்கள் வந்து பஸ் அன்றைக்கி வந்து காலையிலே வரும்னு சொன்னாங்க. பட் கொஞ்சம் லேட் ஆகிடுது, ரொம்ப தூரம் போகணும், ஆனால் லேட் ஆனால் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமினை தேடி பார்க்குறீங்க, வருவான் எப்படியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தயாங் வந்துட்டான், தயாங் வந்தாச்சு, ஹெச்ஓடி ஜின் வந்தாச்சு, ஆனால் ஜிமின் மட்டும் வரவே இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா ஜிமினை, அதனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடி ஜிமினை காணும், ஜிமின் சார் எங்கே அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட கேட்குறீங்க. தெரிலடி என்னன்னு தெரில, அவர் வரல போல் இன்றைக்கி, அது எப்படி வராமல் இருப்பான், அவன் எல்லாத்துக்கும் வருவான், அது எப்படி வராமல் இருப்பான்னு கேட்குறான். அவனை மட்டும் எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸும் வராங்கல்ல, அவன் மட்டும் எப்படி மிஸ் ஆனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லடி அவன் வரல அப்படின்ன மாதிரி சொல்லி நிறையா அவளுக்கு வந்து வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டுட்டு சொல்கிறாங்க. இல்லை அவன் வரலையா அப்படின்ன மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. என்ன ரீசன் சொல்லி அவங்க 2 பேருக்குமே தெரியல, உங்களுக்குமே தெரியல.
ஸோ அந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் வாரீங்க. வர வழியில் வந்து எல்லாமே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு, ஸோ காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நீங்கள் வந்து எதுவுமே குடிக்கல, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் எதுவுமே குடிக்கல, செய்யலை. உங்களுக்கு வந்து காலையிலையும் நைட்டு மட்டும்தான் ஃபுட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. நைட்டுக்கு காலையிலையும் மத்தியானம் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. சாரிடா, காலையிலையும் மத்தியானம் மட்டும் தான் உங்களுக்கு ஃபுட் சொல்லியிருப்பாங்க. நைட் வந்து இல்லைன்னு மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே ரீச் ஆகலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு நீங்கள் எதுவுமே சாப்பிடலை. அதுக்கப்புறம் வந்து பஸ் எல்லாம் கிளம்பி ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகுது. அந்த டைமில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஹெட்ஃபோன் போட்டுருக்கீங்க காதில். நீங்கள் எதுவும் கண்டுக்க எதுவும் நிற்கிது அப்படின்னு சொல்லி 3 பேருமே இருந்துட்டீங்க. அப்போ வந்து நிறைய பேர் அங்கேருந்து ஏறிட்டு வராங்க. வந்தால் அது வந்து வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஜிமின் வந்து கிரிக்கெட் மேட்ச்க்காக வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து வந்திருப்பான். அது விளையாட போகிற டைமில் தான் வந்து இங்கே டூர் அப்படிங்கிற அந்த டேட்டில் தான் ஆர்கனைஸ் பண்ணிப்பாங்க. அவன் முடிச்சு அங்கே வந்து வின் பண்ணிட்டு வரான். அவனுக்கு வேறு ஒரு டீம் வந்து ஸ்பெசிஃபிக்காக தனியாக காலேஜுங்கிறது வேறு, ஆனால் அவனுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக தனி டீம்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் வந்து இருக்கான். அப்போ வரும்போது தான் நீங்கள் வந்து அப்போ கரெக்டாக சாங் வந்து ஆஃப் ஆகி இன்னொரு சாங் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் பிரேக் இருக்கும். அந்த டைமில் தான் வாய்ஸ் கேட்குது. ஜிமின் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அவன். ஜிமின் வந்து, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டுண்ணா, ரொம்ப இது பண்ணுறானுங்க, என்னண்ணா பண்ணுறது, ஆனால் எப்படியோ நான் வின் பண்ணிட்டோம், இன்னும் ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணியாச்சு, நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறதெல்லாம் கேட்குது. நீங்கள் டக்குன்னு பாட்டு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அது ஜிமின் தான். உங்களுக்குனா கண்ணெல்லாம் வெளில வந்துடும் போல், அந்த மாதிரி முடிச்சு பார்க்குறீங்க நீங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஹாப்பியாக ஆகிட்டு நீங்கள் சோகமாக தான் போயிருப்பீங்க, பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணால் அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அப்படியே உள்ள மறைச்சி வச்சு இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ காலேஜும் ரீச் ஆகிருப்பீங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து ஜங்குக் தான் ஆக்சுவலி உங்களை கூப்பிட்டு போகணும். நைட் நேரம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு, அது போக அவங்க அப்பாவும் வந்திருப்பாங்க கூப்பிட்றதுக்காண்டி. ஜங்குக் வந்து அவன் பைக்கில் போகிறான், நீங்கள் வந்து அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் போயிட்டான், ஜங்குக் வந்து போயிட்டான், ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவன் வந்து போயிட்டான். உங்கள் அப்பாக்காண்டி நீங்கள் வெயிட் பண்ணி அப்பாவும் வராங்க. அதுக்குள்ளே வந்து ஜிமின் வந்து இறங்குறான். பேட்டெல்லாம் தூக்கி டிஷர்ட் தான் போட்டுப்பான், டிஷர்ட் ட்ராக் அந்த மாதிரி தான் சொல்லி போட்டுருப்பான். பேட்லாம் வச்சுட்டு இறங்குறான். அவனை அட்மையர் பண்ணிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் லைட்டாக நோட் பண்ணுறான், நான் நோட் பண்ணாத மாதிரி, ஏன்னா தாயாங்க பக்கத்தில் இருக்கான் அப்படிங்கிற ரீசனால வந்து அவன் நோட் பண்ணாத மாதிரியே போயிடுறான். பேசிக்கிட்டே அவன் சிரிச்சிட்டு அவன் போயிடறான். நீங்கள் வந்து வெளில நிற்கிறீங்க, பின்னாடி உட்காந்துட்டு வரீங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே ஜிமின் தாட் மட்டும்தான் வந்தது, சடனாக வந்தது. அப்புறம் வந்து ஹெச்ஓடிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தது, அண்ணான்னு சொல்லி பேசினது எல்லாமே ஒரு ஞாபகம் வருது. நீங்கள் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலுமே அந்த டெக்ஸ்ட்டில் கூட உங்கள் ஃபேஸில் அவ்வளோ பிரைட் ஸ்மைலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஜிமினை பார்த்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் இருக்குது. நீங்கள் வந்து அப்புறம் தான் வந்திருப்பீங்க. ஜங்குக் தான் முதல்ல போயிருப்பான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்ததுனால சீக்கிரமாக போயிருப்பான். போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் வந்து அவனை வந்தவொடனே திட்டுறீங்க, எரும மாடே விட்டுட்டு வந்துட்டல என்ன நீனு, அப்பா கூப்பிட வந்தாங்களடி அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கேட்குறான். இருந்தாலும் நீ கூப்பிட்டு வந்திருக்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி நீ வாட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டுறீங்க அவனை. இந்த பக்கம் உங்கள் அப்பா இருந்துக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்களா, இப்போ தான் வீடு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு, வந்ததும் ஆரம்பிச்சிச்சுங்க ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி ஜங்குக் யாருன்னா உங்கள் பெரியம்மா பையன் ஜங்குக், நீங்கள் வந்து சித்தி பொண்ணு. ஸோ ரெண்டு பேர் அம்மாவுமே வந்து அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவீங்க, சித்தி பெரியம்மா அப்படின்லாம் சொல்லி கூப்பிட மாட்டீங்க. அது போக ஜங்குக் வீட்டுக்கு ஒரே பையன், நீங்களும் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அதனால் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அன்றைக்கி வந்து அவனுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னா அன்றைக்கி அவனுக்கு நாளே போகாது, அந்த மாதிரி தான் சொல்லி இருப்பான். அது போக ரொம்ப கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே பார்த்துப்பான் அவன். அந்த மாதிரி தான் ஜங்குக் வந்து உங்களுக்கு. இப்போது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு ஜங்குக் வந்து கலாய்க்கிறான். என்ன ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள். அவங்க அங்கே தானடி இருக்காங்க, அதெல்லாம் கேட்காது, இருந்தாலும் எப்படிலாம் யூஸ் பண்ணாத கொண்டுருவேன் சொல்லிட்டேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள். சரி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டு வந்து பெட்ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு நைட் ஃபுல்லாக ஜிமின் தாட்டா தான் இருக்குது. காலைல மார்னிங் வர ஜிமின் தாட்டாவே தான் இருக்குது. ஸோ அப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. நீங்கள் 3rd இயரும் வந்திருப்பீங்க. 3rd இயர் வந்த பிறகு உங்களுக்கு வந்து காலேஜ் நீங்கள் டெய்லி ரொட்டீன் அப்படியே பண்ணுவீங்க. காலேஜும் ஸ்டார்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. அப்போ ஃபுல்லாக ஜிமின் தாட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து காலேஜுக்கு போனேன் அப்போ தான் தெரியுது ஜிமின் வந்து இந்த மாதிரி ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. உங்களுக்குனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பக்கம் யோசிக்கிறீங்க, ஏன் ஜிமின் ஒரு வார்த்தை கூட யார்கிட்டையுமே சொல்லாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் உங்களுக்கு தாட் ஆகுது, சொல்கிற அளவுக்கு நம்ம யார், நம்மளும் ஒரு ஸ்டூடெண்ட் தானே, பட் அவன் சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கம் யோசிங்க. 2 பக்கம் டபுள் மைண்டாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி தான் ஒன் டே வந்து நீங்கள் சோகமாக உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் வந்து வரான். என்னடி வயன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே அடிக்கிறான். அடிக்காதடா எரும மாடே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. என்னடி சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கு நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக். சொல்லு, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, சொல்லினேன். அது ஜிமின் சார் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு ஜாபை. அது தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன தெரிஞ்ச விஷயமா, உனக்கு அப்போ ஆல்ரெடி தெரியுமா அதை பற்றி? தெரியும், அப்புறம் ஏன்டா என்கிட்ட சொல்லலை எருமை அப்படின்னு சொல்லி அவன் அடிக்கிறீங்க பயங்கரமாக.
அப்போ ஆல்ரெடி உனக்கு தெரியுமா அந்த விஷயம்? தெரியுமே, அதுக்கே அப்புறம் ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறீங்க. சரி சரி, எனக்கு நீ சொன்னால் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை. அப்போ இது முன்னாடியே சொல்லியிருக்காரு அப்படி தானே? ஆமாம், ஒரு ட்ரிப்பு மேட்ச் விளாட்றதுக்கு போகும்போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த இது சொல்கிறான். எல்லோரும் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது எல்லாம் நிறையா இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஜங்குக் தான் வந்து கேட்கான், சார் உங்களுக்கு கிரிக்கெட்னா பேஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாடா, எனக்கு பிடிக்கும். அது போக நான் ஸ்கூல் டைம்லேருந்து விளாண்டுட்ருக்கிறேன். எனக்கு தெரியும், அவ்வளோதான். அது போக நெக்ஸ்ட் இயர் நான் ரிசைன் பண்ணிடலான்னு இருக்கேன்டா. ஏன் சார், எதுக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைடா, எனக்கு போதும், ரெண்டுமே நான் பேஷனில் தான் வந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிட்டு, இதுக்கு மேலே நான் கிரிக்கெட் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன்டா, அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை வந்து சொல்கிறான் அவங்கக்கிட்ட வந்து. சனியனை இவ்வளோ நடந்திருக்கல, சொல்லி தொலைஞ்சிருக்கலாம் அன்றைக்கி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்குக்கு போட்டு அட்டிக்கிறீங்க, திட்டுறீங்க. சரி இப்போ சொல்லிட்டேன், விட நீங்கள் இதான் விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லி நீங்களும் ஸ்டடீஸ் வைஸாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நினப்பு வரும், சரின்னு சொல்லி விட்டுருவீங்க. ஆனால் ஜங்குக்கு மட்டும் தவறாமல் கலாச்சிக்கிட்டே இருப்பான். உங்களை ஃபுல்லாக ஜிமின் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். ஜிமின் தான் உங்களுக்கு பேரே ஆகிட்டு, அவன் ஒய்யன் கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு, தேர்ட் இயர் வந்ததுலேருந்து உங்களை ஜிமின் சொல்லி வச்சு கலாச்சிக்கிட்டே இருப்பான். ஸோ நீங்கள் வந்து தேர்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து ஸ்டடீஸ்ன்னு சொல்லி கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படி போயிடுவீங்க. சில டைம் தாட்ஸ் வரும், நீங்கள் அப்போ மட்டும் சிரிச்சிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவீங்க. இப்போலாம் நமக்கு இல்லை, எதுக்கு போட்டு க்ரஷ்ஷாகவே இருந்துட்டு போட்டோம், விட்டுறது எதுக்கு, நீ தேவையில்லாமல் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே போயிருக்கும். ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து அவன் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கான். ஜான் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனின்னு சொல்லிட்டு அதில் டெவலப் ஆகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்க் இதில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்டர்வியூமோ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜாப் ஆஃபர் இருக்குது பர்சனல் செக்ரட்டரிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. தெரிஞ்சோடனே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணி ஒரு 2 டேஸ்லேயே வந்து அவங்க வந்து அப்ரூவல் பண்ணி யூ மே ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணி இவ்வளோ சேலரி, இவ்வளோ டைமில் தான் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகமாக அங்கே போய் ஜாபும் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே ஒரு 2 மந்த்ஸ் வந்து அந்த ஜாப்லேயே தான் இருக்கீங்க. இப்போது சடனாக நீங்கள் வந்து வேலைக்கெலாம் போயிட்டு இன்றைக்கி வந்து சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வா வெளில போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து வழக்கமாக நீங்கள் 7:30 தான் வருவீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 4 o'clock அந்த டைம்லாம் வந்துட்டீங்க. ஸோ வந்தால் வாசல் நிறைய செப்பல்ஸ் அந்த மாதிரி இருக்குது, கார் வேறு நின்றுக்கிட்டு இருக்குது. யாரா வந்திருக்கா, என்ன யார் வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பைக்லாம் நிறுத்திட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஹெல்மெட் மட்டும் கழட்டிட்டு உள்ளே போகிறீங்க. நீங்கள் வந்து சுடிதார் மாடல் அந்த மாதிரி தான் சொல்லி போட்டிருப்பீங்க. உள்ளே போனால் ஜிமின் வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்தோன்னே சரியான ஷாக் ஆகிட்டீங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, எதுக்கு வந்திருக்காரோ தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு, இவர் எதுக்கு வந்து உட்காந்துருக்காரு, என்ன விஷயம் வேறு தெரியலையே, எதுவும் கத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காரோ, மேரேஜ் எதுவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ, அப்படின்னாலும் இதுக்கு ஃபேமிலியோடு வந்திருக்காரு, இது உங்கள் அம்மாவாக இருக்குமா இல்லை யாருன்னு வேறு தெரியலையே அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிக்கிங்க. உங்கள் அம்மா அங்கே இருந்துக்கிட்டு ஒய்யன் என்னம்மா கேவாடி அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் போகிறீங்க. என்னம்மா யாரும்மா இது, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, போய் கிளம்பு. என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கும் சொல்லவே இல்லடி, இப்போ தாண்டி வந்தாங்க, எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னோடனே நீங்கள் போய் உள்ளே போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சாரி கேட்டு வரீங்க. அது வரை உங்கள் அப்பா அப்புறம் ஜங்குக்கு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து நல்லா ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருக்கான். சார் சொல்லிட்டு, ஜங்குக் சார்லாம் வேண்டாம், மாமானே கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று ஆகிட்டோம்ல, அப்புறம் என்ன, எனக்கு மச்சான் மாதிரி தானே, பிரச்சனை இல்லை, மாமானே கூப்பிடு, ஒன்றும் இல்லை, சரிங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு சொல்லிடுறான். ஏன்னா ஜிமின் தான் அவங்க எப்படா வருவீங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். வெயிட் பண்ணி நீங்கள் வாரீங்க, சாரி கட்டிட்டு வாரீங்க. நீங்கள் வாட்டுக்கு காஃபிலாம் கொடுக்குறாங்க, நீங்கள் போய் கொடுக்குறீங்க. கொடுத்தா அப்போ தான் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் இருந்துட்டு விங்க் பண்ணுறான். விங்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃப்ளைங் கிஸ் மாதிரி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் ஷாக் ஆகிட்டு கண்ணெல்லாம் உருட்டிட்டு பார்க்குறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நடுங்குது. சரின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வாட்டில் வந்து நின்றுக்கிறீங்க உங்கள் அம்மா பக்கத்தில். சரி ஓகே, என் பையன் தான் சொன்னால் திடீர்னு தான் கூட்டிகிட்டு வந்தான், எங்களுக்குமே தெரியாது, பட் எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜிமினுக்கு ஓகே சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கும் மேரேஜ் எல்லாம் நடந்து முடியுது. ஒரு வெட்டிங் நைட் ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே ஜிமின் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஃபோனை. நீங்கள் பால்சம் கூட உள்ளே வரீங்க. உள்ளே வந்து நீங்கள் டோருக்கு வந்து லாக் போடுறீங்க. லாக் போட்டால் அவன் பார்க்குறாங்களே, இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் அவன் பக்கத்தில் போய் நின்றுட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. என்னடி இது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கான். அது வீட்டில் பால் கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓரமாகவே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி வெடுக்குன்னு கேட்குறீங்க. அவன் இருந்துட்டு உன்னை போய் வச்சுட்டு வாடின்னு தான் சொன்னேன், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லி நீங்கள் கடுப்பில் வச்சுட்டு
எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு தான் விழுவோம். சே இவன் மனுஷன் தான் என்ன சரியான மோங்காவாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறீங்க அவனை பயங்கரமாக. மனசுக்குள்ளே தான் திட்டுறீங்க. ஆனால் அவன் வந்துட்டு என்னுடைய திட்டுற என்ன திட்டுற உன்னை வச்சுட்டு தான் ஆடினேன் ஒன்றும் நான் ஒன்றும் திட்டல சே அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. உட்காந்தா என்னடி பண்ணலாமா ரெடியா நீனு அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கேட்குறான். எதுக்கு ரெடி எனக்கு புரியல. எவ்வளோ சீப்பாக நடந்திருக்கீங்க நீங்கள். என்னடி சீப்பாக நடந்திருக்கேன் என்ன சீப்பாக நடந்திருக்கேன். ஒரு 7 வயசுக்கு அவங்களோட சின்ன பொண்ணுனா இப்போல்லாம் யாராச்சும் ஏமாற்றுவாங்களாடா சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏய் என்னடி மரியாதைலாம் குறையுது. புருஷன் தாலி கட்டியிருக்கிறேன். புருஷன் தாலி கட்டினா பெரிய இவனா நீனு பெரிய பருப்பான்னு கேட்க நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் என்ன பண்ணுறது சொல்லு. எனக்கு அதுக்கான சூழ்நிலையே கிடைக்கல. இப்போ என்னடா சொல்லும் சரி சொல்லும் அதான் முடிஞ்சிச்சுல நம்ம கல்யாணம் முடிஞ்சிட்டல அப்புறம் என்ன அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இப்போ உங்கள் மாமா கோஆப்ரேட் பண்ணி தங்கும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவங்கள படுக்க வச்சுட்டு அவனும் வந்து ஹோவராக வாரான். இந்த பாரு மேலே கை வச்ச கையை வெட்டிடுவேன் சொல்லிட்டேன். என்னடா நினச்சிட்டு இருக்க அவன் மனசில் அப்படின்ற மாதிரி அவன் காலர் பிடிச்சி கேட்குறீங்க. சரி விடுவேன் என் பொண்டாட்டியில் என் பூச்சிக்குட்டியில் என் பாப்பாவில் என் அழகு மயிலில் அப்படின்னு சொல்லி உங்கள் கணத்தை பிடிச்சி தடவிக்கிட்டே இருக்கான். இந்த பாரு இப்போ தான் தொடாதுன்னு சொன்னேன் அடிச்சிருவேன் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறீங்க. எனக்கு டவுட்டாகவே இருக்குது எல்லாமே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது எல்லாமே டவுட்டாக இருக்குது என்ன தான் நடந்துச்சு ஆக்சுவலி எனக்கு சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி சொல்லி காது ரெண்டையும் கையால் பொத்திட்டு நீங்கள் வாட்டில் படப்படப்படன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி பொறுமை சொல்கிறேன் ஒன்று நான் சொல்கிறேன் போதுமா தாயே அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிமின் கேட்குறான். சொல்லி தொலை முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிமினை சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் எல்லாமே. உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்புறம் வந்து நீங்கள் கிளாஸில் இருக்கும்போது அவன் வந்து சைட் அடித்தது எந்த ஒரு ஈவெண்ட்னாலுமே வந்து நேம் லிஸ்ட் வந்து எடுக்கிறது எல்லாமே அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருப்பேன் அவன் திரும்பி சிரிச்சிட்டு போனான்ட்டு அதையுமே அவன் வந்து சொல்கிறான் வயன்கிட்ட. அப்புறம் வந்து அந்த பால் வந்து கிரவுண்ட்லேருந்து அடிச்சிருப்பான் அது வந்து உங்கள் மேலே வந்து விழுன்னு சொல்லியிருப்பேன்ல அது நான் வேணும்னே தான் பண்ணேன் அதை சொல்கிறான். ட்ரிப்பு போனது அவன் சடனாக வந்து மேட்செல்லாம் முடிச்சுட்டு வந்தது அப்புறம் வந்து தயாங் கூட பேசினது தயாங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பான் ஜிமின் வந்து என்ன அப்படின்னா வந்து அவன் ஸ்டார்டிங் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்திருக்கும் இல்லையா தயாங் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்களா அப்போ வந்து பிரேக் டைம் வரும் அது வர அங்கே ஹெச்ஓடிட்டெல்லாம் எல்லாட்டையும் பேசிட்டு அவன் அங்கே ஸ்டாஃப்ஸ்குள்ளே இன்ட்ரோ ஆகிக்கிட்டு இருப்பான் அவங்கக்கிட்ட இன்ட்ரோ பண்ணி உங்கள் கிளாஸில் வந்து இன்ட்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் இன்ட்ரோ ஆகிக்கிட்டு இருப்பான். அப்போ ஜிமின் வந்து தனியாக கூப்பிட்டு போய் கேன்டீனுக்கு வந்து கூப்பிட்டு போவான். கேன்டீனுக்கு கூப்பிட்டு போய் அவங்க டீ எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு உட்காருவாங்க. அப்போ தான் வந்து ஜிமின் வந்து கேட்பான் தீக்ஷா என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. தீக்ஷா வந்து ஜாப் போய்கிட்ருக்காடா நான் இப்போ தான் ஜாப் ஜாயின் பண்ணுறேன் வேறு பார்த்தேன்டா பட் செட் ஆகலை சரின்னு சொல்லி இங்கே வந்தேன் நீ வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயாங் இருந்துட்டு சரிடா மச்சான் தீக்ஷாவை கேட்டேன்னு சொல்லு. ஸோ தீக்ஷா யாருன்னா தயாங்கோட லவ்வர் தான் தீக்ஷா. கேட்டதான் சொல்லியிருப்பான். சரி மச்சான் நான் கேட்டதான் சொல்கிறேன்னு சொல்லி தயாங் சொல்லியிருப்பான். அப்புறம் மச்சான் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான் தயாங். அது மாப்பிள்ள ஒன்றும் இல்லைடா சும்மா தான். ஏய் மாப்பிள்ள நீ ஏதோ மறைக்கன்னு தெரியுது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான் தயாங் இருந்துட்டு. அது இங்கே ஃபஸ்ட் இயரில் ஒரு பொண்ணு இருக்கா வையன்னு. டேய் நான் இன்றைக்கி தாண்டா வந்திருக்கேன் எனக்கு யாரை பற்றியும் தெரியாதுடா அப்படின்னு சொல்லி தயாங் சொல்கிறான். சரிடா நாளைக்கு எப்படியும் அவன் கிளாஸ்க்கு போவேன் எனக்கு தெரியும். ஃபஸ்ட் இயரில் ஒய்யன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி எனக்கு. அவள் ஸ்டூடெண்ட்டு நான் எப்படி போய் கன்ஃபஸ் பண்ணேன் அதான் ரொம்ப இதாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை. டேய் மாப்பிள்ள நீ இன்னும் திருந்தலையாடா. நம்ம காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் பிள்ளையெல்லாம் சைட் அடிச்சிட்டு இருந்தேன் இப்போ என்னடா காலேஜ் பிள்ளையை லவ் பண்ணுறேன்னு வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி தயாங் கேட்குறான். அது மச்சான் அது அப்படியே செட் ஆகுதுடா என்னடா பண்ணுறது பிடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளுக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னை சைட் அடிப்பா நான் நோட் பண்ணியிருக்கேன் நிறைய டைமு அப்படின்ற மாதிரி ஜிமின்னு சொல்கிறான். டேய் சைட் அடிக்கிறான்னு சொல்லி அவள் வந்து மனசில் வேறு ஏதாவது பையன் இருக்கா போனான்னு எனக்கு எல்லாருமே சைட் அடிக்காளுங்க சொல்லிட்டேன் பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தயாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான் விடு மச்சான் நீ எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுறா என்னடா பண்ணணும் சொல்லு. அது மச்சான் கொஞ்சம் நான் சில பல இதெல்லாம் சொல்கிறேன் அப்போக்கப்போ அப்டேட்டாக சொல்கிறேன் நீ அதை மட்டும் பண்ணால் போதும்டா. டேய் மவனே இந்த பொண்ணுங்க சகவாசம் வேணாண்டா அனுபவத்தில் சொல்கிறேன். டேய் மூட்ரா மயிறு எனக்கு உன்னை பற்றி தெரியாது நினைக்கிறேன் அப்புறம் எதுக்கு தீக்ஷாவை கழட்டி விட விட்டதானே நீ எதுக்கு லவ் பண்ணுறேன் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். அது லவ் பண்ணியாச்சடா என்னடா பண்ணுறது அதே மாதிரி தான் எங்களுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஜிமின்னு. சரி மச்சான் சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கேட்குறான். நாளைக்கு
போனோடனே கிளாஸ் எடுத்துகிட்டு செமினாருக்கு ஏதாவது டாபிக் கொடுத்துட்டு வந்துடு. அவள் இருக்கணும் கண்டிப்பாக, யார் இருக்காங்களோ இல்லையோ ஒயன் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல். அதே மாதிரி மறுநாள் அவன் வந்து பண்ணியிருப்பான். கிளாஸெல்லாம் நடத்திட்டு இந்த மாதிரி டாபிக் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து நாளைக்கு செமினார் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பான் இல்லையா. கொடுத்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து தயாங் வந்து ஜிமினுக்கு மெசேஜ் போட்டிருப்பான், இந்த மாதிரி ஆள் ப்ரெசென்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அதனால தான் அவன் வந்து தயாங்க பார்க்குற மாதிரி வந்திருப்பான். அங்கேயே போய் உட்காந்துருப்பான். அவங்களும் பின்னாடி பேசிகிட்டு இருப்பாங்க. மச்சான் ஆள் வேறு லெவலு, ப்ரெசென்ட் பண்ண போகிறா, எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம், நீ வேறு வந்து உட்காந்துருக்க, பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசியிருப்பாங்க. நீங்களும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க. என்னடா இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறா, வேறு லெவல் தான் மச்சான், உனக்கு ஏற்ற ஜோடி தான் அப்படின்னு சொல்லி தயாங் பயங்கரமாக கலாய்ச்சிருப்பான். டேய் கலாய்க்காதடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவனுங்க வாட்டில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அதெல்லாம் வந்து சொல்கிறான். இப்போ மீன் போன 2 monthsலேயே தயாங்கும் போயிடுறான். அது போக தயாங் வந்து அந்த போனதுக்கு ஒரு 6 months கழித்து அவனுக்கு மேரேஜ் ஆகுது தீக்ஷா கூட. அதுக்குமே வந்து உங்களை இன்வைட் பண்ணியிருப்பான். பட் ஜங்குக்கு வந்து பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமா போனதுனால வந்து உங்களை வந்து வீட்டில் வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜங்குக்கு இருந்தால் போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட மேரேஜ்க்கு வந்து உங்களால் போக முடியல. அட் த சேம் டைம் வந்து அவன் வேறு காலேஜ் ரிசைன் பண்ணி வேறு காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பான். ஜாயின் பண்ணால் அங்கே வந்து அவன் ஹெச்ஓடியாக ப்ரொமோஷனாக ஏறுறான். அதுக்கப்புறம் தான் அந்த மேரேஜ் எல்லாம் நடந்திருக்கும்டா. நீங்கள் வரல, ஆனால் அந்த மேரேஜ்க்கு வந்து ஜிமின் வந்து வந்திருப்பான். உங்களை எதிர்பார்த்துருப்பான், ஆனால் நீங்கள் வரல. ஸோ சரி அவன் வரல போலன்னு சொல்லி விட்டுருவான். சரி இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, ஓகே உங்களோட இதில் சொல்லிட்டீங்க. பட் நான் லவ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ இப்போ முதல்லேருந்து ஆரம்பிக்க ஒயன், ஏன் ஒயன் இப்படி பண்ணுற, என்னை சோதிக்கிறடி நீ சோதிக்கிற அப்படின்ன மாதிரி சொல்லி ஜிமின்னு சொல்லி கட்டுப்பாயிட்டு சொல்கிறான். அது வேறு ஒன்றும் இல்லடி, உன் அண்ணன் ஜங்குக் தான் என்கிட்ட வந்து சொன்னான். ஜங்குக்கா? அவன் எப்படி சொல்லியிருப்பான்? அவன் தான் சொன்னான் என்கிட்ட, இந்த மாதிரி நீ ஜாப்க்கு தேடுற வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ தான் நான் சொன்னேன், நீனே கம்பெனி வச்சுருக்கல, ரன் பண்ணிட்டு தானே இருக்க, நீ கொடுக்க விட தானேன்னு சொல்லி கேட்டேன். இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து டெவலப் ஆன கம்பெனி, நான் இப்போ தான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் வேணாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால தான் நான் அனுப்பின மெயிலில் தான் நீ வந்து ஜாயின் பண்ண. அப்போது அந்த சிஇஓ அது சும்மா ஃபேக்கு, அவன் என் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான். அப்போ அந்த 2 மாதம் அது நான் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்தேன், அவனும் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருந்தான். அப்போது நிஜமாலே அவங்க சிஇஓ கிடையாதா? சத்தியமாக கிடையாதுடி, என் அப்பா தான் சிஇஓ. அப்போ நீங்கள்? ஐயோ ஒயன், எனக்கு கிரிக்கெட் தான் பேஷன், ஓகேவா, நான் அதில் போய்கிட்டுருக்கேன். அட் த சேம் டைம் வந்து என் அப்பா வந்து இல்லாத நேரம் நான் வந்து கம்பெனி பார்த்துப்பேன். இந்த டைம் வந்து என் அப்பாவும் பிஸ்னஸ் ட்ரிப் பண்ணி கூப்பிட்டுட்டாரு. ஸோ அதனால் நான் போயிட்டேன் அவர் கூட, அவ்வளோதான். அதனால் இவனை வந்து சும்மா உன்னையே வந்து நம்ப வைக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக ஃபேக்கான செட்டப் தாண்டி இது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜிமின் நீங்கள் நிஜமாலே சீட் பண்ணியிருக்கீங்க ஜிமின். டே நான் என்னடி வேறு பொண்ணு கூட அடி மேட்ரு பண்ணேன், இப்படி சீட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிற, மனசாட்சியோட பேசிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜங்குக் நாயி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல தெரியுமா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னேன் செஞ்சேன்ட்டு. அவன் எப்படி சொல்லுவான், நல்லா சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்போ இதெல்லாமே உங்கள் வேலை தானா? ஆமாம் ஏன் வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் வாட்டில் நக்கலா. உங்கள் மேலே இப்போ ஜிமின் ஹோவர் ஆக போகிறான். அப்போ நீங்கள் ஜிமின் வேண்டாம், இது வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். ஜிமின் முடிவு பண்ணிட்டா கன்ஃபார்ம் முடிச்சு தான் போவேன். முடியாதுடி, இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது, வேண்டாம். என்னடி டயர்டாக இருக்குது, இவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா? வெயிட் பண்ண தெரியுமாடி உனக்கு? நானும் தான் வெயிட் பண்ணேன், நீங்கள் மட்டுமா? உங்களுக்கா தெரியும், எனக்கு தெரியாமல் எதுவுமே எனக்கு புரியவே இல்லை. என்னடா திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டீங்க, அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் வருது, எனக்கு என்ன தான் பண்ணுறது எல்லாமே அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஆனால் உங்களை சத்தியமாக கல்யாணம் பண்ண நினச்சி கூட பார்க்கல நான். அப்படியாடி, ஆனால் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நான் பார்த்த செகண்ட்லேருந்து ஃபிக்ஸ் ஆவீங்க கொழுப்பு தானே உங்களுக்கு அப்படின்ன மாதிரி சொல்கிறீங்க. இல்லாட்டி போதும்டி, இவ்வளோ தூரம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதே போதும், இதுக்கப்புறம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, சத்தியமாக என்னால் வெயிட் பண்ண முடியாது. இவ்வளோ நாள் எப்படியும் நான் வெயிட் பண்ணிட்டேன், எனக்கு முடியாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து படுக்க வச்சு கிஸ் பண்ணதுக்கு வாரான். அப்புறம் எதுக்கு நான் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லி அவனை இழுத்து வச்சு நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. எனக்கு கட்டிக்காதடி, இப்படி தானே எனக்கும் வலிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் மேலே நீங்கள் வரீங்க வந்து, லவ் யூ மோச்சி, லவ் யூ ஜிமின் மாமா, ஐ மிஸ் யூ ஸோ மச். அடிப்பாவே இப்போ தான் ராட்சசி மாதிரி எரிஞ்சு விழுந்த அது. நீங்கள் அப்படியே செகண்ட் ரவுண்ட் வந்து பேஷனேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அண்ட் தி எண்ட்
ரொம்ப குட்டியான ஸ்டோரி தான்டா. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் வேணும்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பை பை ஆர்மீஸ்.